ஒரு ஸ்டூடெண்ட் 1 வீக் லீவ் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஹெல்த் இஷ்யூன்னு தான் நினைப்போம். அதே ஸ்டூடெண்ட் 1 மந்த் 2 மந்த்னு கண்டினியூஸாக லீவ் போட்டால் என்ன நினைப்பீங்க? அந்த ஸ்டூடெண்ட் ரெகுலராக என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை ரெகுலராக நோட் பண்ண ஆரம்பிங்க. அவங்க வந்த டேஸில் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க, அடிக்கடி லீவ் போடுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்டூடெண்ட்டை ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாருமே டிப்ரெஷன் டக்குன்னு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அடிக்கடி லீவ் போடுவாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு அடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட அகாடமிக் இயர் தான். அதில் நிறைய லீவ் இருக்கும். அதில் தான் அவங்க ரொம்ப அடிப்படுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ண வைக்க முடியும் உங்களால். ஒரு டீச்சர்னால கண்டிப்பாக அதை முடியும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டை கூப்பிட்டு பேசி பாருங்கள். அவங்க எதனால் எப்படி இருக்காங்க, அவங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எவ்வளோ பெரிய மென்டல் இல்னஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும்.